ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சுவையான ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? நிமிஷமாக பண்ணிடலாம். 4 ஐட்டம் தான் தேவை. இதுக்கு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு காரமான சுவையான ஒரு சட்னி, வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ரொம்ப ஈஸி. இது ரொம்ப சிம்பிள். தேவை 4 ஐட்டம்ஸ் தான். பெரிய வெங்காயம், காஞ்ச மிளகாய், புளி, உப்பு, இவ்வளோ தான் வேணும் நமக்கு. இதை வச்சு ஒரு சுவையான சட்னி இல்லை மிளகாப்பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது கிட்டத்தட்ட 20 மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாயில் அவ்வளோ காரம் இல்லை, அதனால நான் 20 மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். கல் உப்பு இருக்குது. இப்போ இந்த புளியிலையும் காஞ்ச மிளகாயிலையும் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு கத்திரிக்கோல் வச்சு லேசாக கட் பண்ணி விட்டோம்னா ரொம்பவே சீக்கிரமாக ஊறிடும். நல்லா ஊறிச்சுன்னா நல்லா அரைப்படும். இல்லாட்டி அந்த தோல் அங்கங்கே தனித்தனியாக தெரியும். அதனால தான் ஊற வைக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப அவசரமாக இருக்குது, சீக்கிரம் வேணும் அப்படின்னா வெந்நீரில், நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ டைம் இருக்கிறதுனால நான் அரை மணி நேரம் பச்சை தண்ணியிலே ஊற வைக்கிறேன். இந்த மாதிரி பாதியில் கட் பண்ணி விட்டிங்கன்னாலும் ரொம்ப சீக்கிரம் நல்லா ஊறிடும். இப்போ இது ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அரைப்போம். மிளகாய் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. புளியும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இந்த 2 வெங்காயத்தையும் நான் வந்து நல்லா பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அரைக்க தான் போகிறோம் இல்லையா, அதனால ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் இந்த மிக்ஸி ஜார்க்குள்ளார நான் போட போகிறேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் நரன்னு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது நம்ம இப்போ ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த கார சட்னி இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டுக்கு நிறைய பேர் விருந்தாளிங்க வராங்கன்னா நமக்கு கொஞ்சம் நிறைய சட்னி தேவைப்படும் இல்லையா, ஸோ அதுக்கு நல்லா காணும். இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு இதுக்கு தாளிக்கலாம். நான் இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணான்னு நீங்கள் வேறு ஏதாவது எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சூடு பண்ணிவிட்டு இதில் அரை டீஸ்பூன் கடுகு போட போகிறேன். கடுகு பொரிஞ்சோடனே இதில் போட்டு கலக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி. கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டிங்கன்னா இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறது கூட இந்த சட்னி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் எடுத்து கொட்டிடுறேன். இப்போ தாளித்து கொட்டி நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் 4-5 நாள் கூட வெளியிலே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்ட்டு எந்த அவசியமும் இல்லை. நல்லாயிருக்கும். செய்த அன்னைக்கு சாப்பிட்றத விட அடுத்தடுத்த நாளில் வந்து நல்லா எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கையில் இட்லியோடு இதை சேர்த்து எடுத்துகிட்டு போகலாம், கெடாது. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் எனக்கு எழுதி அனுப்புங்க. என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.